எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஏதாச்சும் சொல்லலான்னு பார்த்தா எல்லாத்தையும் நற்குணம் சாரே சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் நற்குணம் சார், அப்புறம் இந்த ஸ்கூலோட சேர்பர்சன் அண்டு நிர்வாகி இனியன் சார் அண்டு மிஸ்ஸஸ் இனியன் சார் கனிமொழி மேடம், அப்புறம் அன்னலட்சுமி மேடம். ஏன்னா இப்போ அவங்கள முன்னால் விட்டால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பேச டைம் இருக்குன்னு தான் அவங்கள அடுத்தது லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து சார் இந்த இடத்துல நான் சொல்ல ஒன்றே ஒன்று தான் விரும்புகிறேன், வேறு இதெல்லாம் சொல்லலை. ஒரு வில்லேஜில் இப்படி ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூல் வரணுன்னா அது வந்து ஒரு நல்ல தாட்டு வேணும். ஸோ அந்த தாட்டு தான் மெயின், மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ எவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி, எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் காக்கிறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அதுமாரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கோயிலுக்கு போகிறோம், அந்தமாரிலாம் வந்து தான் வந்து ஒரு எஜுகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இந்த திருப்பதிக்கு போக முடியாது, ஆனால் இப்போ திருப்பதி இங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ இப்போ நீங்கள் இதுமாரி வந்து ஹை குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து ஈவன் நம்ம பே பண்ணி படித்தாலுமே அது அவைலபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்காது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். போய் அதை தான் வந்து நம்ம அதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு கிராமத்தில் எல்லாரும், அதுவும் மிடில் கிளாஸ் வந்து எல்லாரும் நல்ல ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் படிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ரொம்ப, இது வந்து ஒரு சோசியல் இதுதான், வெல்ஃபேருக்காக பண்ணுறது தான். ஸோ இங்கேருந்து எத்தனை பேர் வந்து இந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடச்சிச்சின்னா ஸோ அவங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து ஒரு ஹை அண்ட் லெவலில் வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ். இந்த பிரெனிபட் ஸ்கூல் குழுமம் வந்து இந்த ஸ்கூலை வந்து இதோட கிண்டர் கார்டன் மாரியோடு நிறுத்தாமல் இன் ஃப்யூச்சரில் அனதர் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே ஒரு காலேஜ் அந்தமாரி ஒரு ஹை அண்டு காலேஜ் வரையும் கொண்டு போகணும். அது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக, இது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது. அதனால் மற்றபடி வந்து பசங்களுக்கு ஒன்றேன்னு சொல்கிறது தான், காசு பணம் 1-2 லெவலில் தான் நம்மளுக்கு வந்து தேவையை பூர்த்தி செய்யும். படிப்பு மட்டும்தான், அதை எல்லாத்தையுமே கொடுக்குறது அந்த படிப்பு மட்டும்தான். நானும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன் தான். நீங்கள் இங்கே பேங்க்கில் உட்காந்துருக்கேன்னா வந்து அந்த படிப்பு தான் இங்கே கொண்டு வந்து ரீச் பண்ணுது. ஸோ அதனால் பசங்க வந்து பசங்களை விட பேரண்ட்ஸு தான் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் படிக்கும்போது இருந்த சிலபஸ் இப்போ இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், என் பொண்ணுக்காகவும் என் ஒய்ஃபும் நாங்களும் உட்காந்து நாங்கள் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, பசங்களை வந்து அவங்க சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருங்க. அப்போ தான் வந்து பசங்களை வந்து இன்னும் எக்யூப் பண்ண முடியும். அதாவது ஸ்கூலில் பார்த்துக்குவாங்க, நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து ஒரு 50% ப்ராக்ரஸ் தான் இருக்கும். அதனால் வந்து படிப்புன்றது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதே மேலே பேரண்ட்ஸ் பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருந்துச்சுன்னா முடிஞ்சவரையும் பசங்கள்கிட்ட பசங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லைன்னா அப்படின்னா பிள்ளைங்களோட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதனால் படிப்புக்கு போத் ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிப்பு தான் ஃப்யூச்சர்ஸ். அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ வந்து போச்சு. ஸோ இங்கே இருக்கிற இப்போ இந்த பிரெனிபட் ஸ்கூல்லேருந்து வர அந்த சிலபஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அனதர் 5 இயர்ஸில் வந்து என்ன நீங்கள் இந்த ஏஐ மாரி போல் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான பேஸில் இதுதான் எல்லாம் சிலபஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த பள்ளியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, பசங்களை படிக்க வைங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுங்கள், முக்கியமாக வந்து பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள வந்து என்ன பண்ணுங்கள், செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நாங்களே இருக்கிற வந்து என் கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து சண்டை போட்டால் அவன் என்ன பண்ணுவான், நம்ம திட்டான கோபத்தில் அந்த வேலையை ஒரு டைமில் முடிக்க வேண்டியதை 3 டைமில் தான் செய்வாங்க. ஸோ அதனால் பசங்களை ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்கள். எல்லா டைம்லையும் நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அதனால் எல்லா டைமும் நம்ம வந்து பசங்களை வந்து ஹார்ஸாக நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க வளர்க்குறத பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கே எல்லாம் தெரியும். அதனால் வந்து நல்லா பசங்களை படிக்க வைங்க, பசங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். லைஃப் அவங்க கையில் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா பெட்டராக வருவாங்க. நன்றி. Your words of wisdom have left an indelible mark on our minds and hearts. Thank you, sir. Now, I would like to welcome our chief guest, Mrs. Annalakshmi ma'am,
It's our great honor to request your presence on a stage to deliver the keynote speech. Welcome, ma'am. உங்களுக்கு தான் சார் மைக்கு இவ்வளோ உயரத்துக்கு எழுப்பணும் போல், எனக்கு அப்படியே வச்சா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூலில் தான் எனக்கு தகுந்த மாதிரி மேடை போட்டிருக்கீங்க மேடம், ரொம்ப நன்றி. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கின்றான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கின்றான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கின்றான். அவனை பொறுத்தவரையில் அங்கிள், ஆன்டி, டேடி, மம்மி என்பது கண்ணியம். அவர்களை பொறுத்தவரையில் அங்கிள், ஆன்டி, டேடி, மம்மி என்பது கண்ணியம். அப்பா, அம்மா, அத்தை, மாமா என்பது அந்நியம். தமிழுக்கு இனியும் வேண்டாம் இந்நிலை என தாயாம் என் தமிழை வணங்கி, எத்தனையோ பள்ளிகளுக்கு போனாலும் கூட எனக்கு பிரெய்னி பட்ஸ் பார்க்கும் பொழுது கிண்டர் கார்டன் தானே அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். இது கிண்டர் கார்டனே கிடையாது. ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக போக போகிறதுக்கான, வளர்வதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிங்கிறத நான் நுழையும் பொழுதே பார்த்துட்டேன். நான் ஜனவரி தொடங்கினதுலேருந்து இப்போ மார்ச், ஏப்ரல் முடிகிற வரைக்கும் நிறைய பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு இது மாதிரி ஆண்டு விழாக்களுக்கு நாங்கள் சிறப்பு விருந்தினராக போகிறது எங்களுடைய பழக்கம். எனக்கு பிரெய்னி பட்ஸில் நுழையும் பொழுதே ஒரு ப்ராப்பரான ஒரு பள்ளி அப்படின்னு பார்த்தாலே போதும், அது நுழையும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஒரு பொண்ணு பார்க்க போகும்பொழுது ஒரு பொண்ணை பாட சொல்லுங்கன்னு கேட்குறோம்ல, காஃபி கொண்டு வந்து பார்க்க சொல்கிறோம்ல, அந்த பொண்ணை எதுக்காக சொல்கிறோம்? அந்த பொண்ணை ஃபோட்டோவில் பார்த்தது பத்தாதா? இருந்தாலும் எதுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறோன்னா, நேரில் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல. முதல் பார்வையே நல்ல பார்வையாக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி இப்படி நுழைஞ்ச உடனேயே நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் வந்திருக்கேங்கிற எண்ணம் எனக்குள்ளே, என் மனசுக்குள்ளேயே வந்துருச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு யார் யாருக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும், யாரை கடவுளாக வணங்கணும்னா, அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் தெரியுமா தெய்வம்? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தாங்க தெய்வம். ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு மயில் டான்ஸு தான் மிகச்சிறந்த உதாரணம். இதை எத்தனை மாதமாக சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டீச்சருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டுங்க. தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கட்டும், முறைப்படி அப்படி ஆரம்பித்து ஒரு வரவேற்புரை வழங்கி எல்லாத்தையும் சிறப்பாக செய்த ஆசிரியர்களுக்கு நானும் ஒரு ஆசிரியராக இருந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு முறையாக ஒரு நிகழ்வை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி ஒரு திருமணத்தை பண்ணுறதுக்கு பல மாதமாக போய் ஜவுளி கடைக்கு போய், நகை கடைக்கு போய், பொண்ணு வீட்டுக்கு பல முறை போய் பாக்கு வச்சு, வெத்தலை வச்சு, பூ வச்சு வாத்து கல்யாணம் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு ஆண்டு விழாவை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குறிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு உள்ளதாக இருக்கும் இல்லையா? அந்த பால் மனம் மாறாத அந்த குழந்தைகளுக்கு இந்த டான்ஸை ஒரு முறைப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு நிஜமாவே மிகப்பெரிய திறமை இருக்குது. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த பள்ளியிலேயே ஆசிரியராக பணி நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிர்வாகம் எப்படி முறையாக இருக்குன்னு நீங்கள் இதிலேயே புரிஞ்சுக்கலாம். உண்மை இல்லையா? இங்கே ஒரே ஒரு டான்ஸில் தான் எத்தனை பிரபுதேவா அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க, எத்தனை சாண்டி மாஸ்டர் இந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாதாரணமாக அம்மா சொல்லு அதையே 6 மாதம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த குழந்தைங்க, நான் நிறைய ஆண்டு விழாவில் போய் நான் எல்லாருடைய டான்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 40 பேர் ஏறி நிற்பாங்க, எல்லாரும் அவங்க பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. ஆனால் இந்த பள்ளியில் தான், அது குறிப்பாக கிண்டர் கார்டன் ஸ்கூலில் ஒரே மாதிரி நடனம் ஆடின ஒரே பள்ளி நம்ம பிரெய்னி பட்ஸ் மட்டும்தான். நிஜமாக சொல்கிறேன், நானே ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா நானே எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன்ல, நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க போய் ஆடுறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய நாங்கள் பள்ளிக்கூடங்களை பார்த்துருக்கோம். இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அப்படி தானே மிஸ்? நீங்கள் பரவாயில்ல. அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல எல்லாரும் ஒரு முகமாக சேர்ந்து கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். நீங்கள்லாம் பத்தலை, கேட்கலை, இன்னும் சத்தமா. நன்றி சார். அற்புதமாக எனக்கு முன்னாடி பேசிய நற்குணன் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. இளைஞர்களின் எழுச்சி நாயகன்னு கேள்விப்பட்டேன். அவர் இளைஞனாக தான் இருக்கார். அவர் நடந்து வந்த ஸ்டைல் பார்த்தீங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி வந்தார், படையப்பா ரேஞ்சுக்கு வந்தார். உண்மைதானே சார்? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் தோணுது சார். உங்களை பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் உங்கள் அழகு ஸ்டைலு குறையாமல் அப்படியே இருக்கீங்க சார்.
அப்படி ஸ்டைலாக நடந்து வந்தார்ல, அப்படி நின்று பேசும்போதே தன்னம்பிக்கையாக பேசினார். அடுத்ததான் எங்கள் மேனேஜர் சார் வந்து பேசினாங்க. எனக்கு பேசவே தெரியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனார். மேனேஜர் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. நாங்கள் இதையே தொழிலாக வச்சுருக்கோம். நாங்கள் பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை சார், நீங்கள்லாம் பேசுகிறதா பெரிய விஷயம். வந்த உடனே ஒரு அழகான ஒரு வாய்மொழியோடு என்னை புன்னகை பூத்த முகத்தோடு வரவேற்ற நம்ம கனிமொழி மேடத்துக்கும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். கேட்கல, நல்ல கைத்தட்டுங்களே. வீட்டில் வடை தட்டுறோம், அடை தட்டுறோம், கைத்தட்ட மாட்டோமா நம்ம? எப்போதுமே பெண்கள் முன்னேறதற்கு காரணமே ஒரு ஆண் தான் சொல்லுவாங்க. அப்படி இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய இனியவன் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம் சார். அவங்க கனிவான மொழியை பேசக்கூடியவர்கள், நீங்கள் இனியவன். எப்படி சார் ஜாதக பொருத்தம் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த பள்ளியே சிறப்பாக அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆண்டு விழாவில் ஏன் ஆசிரியர்களுக்கு கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு குழந்தைக்குமே முதல் ஆசிரியர் தாய் தான். இரண்டாவது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் தான், இல்லையா? நீங்கள் உங்கள் பெத்த குழந்தைய ரத்த சொந்த பந்தத்தை நீங்கள் பார்க்குறதுக்கும் எங்கேயோ படிச்சுட்டு வந்து ஒரு +1 +2க்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப எளிமை. கல்லூரிக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப அதை விட மிக எளிமை. அவனுக்கு சீக்கிரம் புரிய வச்சிடலாம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தாண்டி ஒரு சவால்னு தான் சொல்லி ஆகணும். அதை சிறப்பாக செய்த ஆசிரியர்களுக்கு நான் அதே அனுபவிச்சிருக்கேன். நான் அதனால தான் அவங்களை திரும்ப திரும்ப கைத்தட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஆனுவல் டேல இப்போ எல்லோரும் எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க? நீங்கள் ஒரு 3 மணிக்கு வந்திருப்பீங்களா? 2 மணிக்கு வீட்டில் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்தீங்களா? கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்களா? நைட்டு வீட்டுக்காட்ட ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்தீங்களா? அந்த கண்டிஷன்லாம் போட்டு தான் வந்திருப்போம் நம்ம, உண்மையா இல்லையா? ஆமாம். இந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரது, ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, ஒரு கதை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை விட நமக்கு குழந்தைகள் இன்றைக்கி அறிவாளியாக தான் இருக்காங்க. நம்ம மேனேஜர் சார் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஒரே ஒரு இறைவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் அவன் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பாட்டு நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம்ல? நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது தெரியுது. இன்னும் நிறைய டான்ஸ் இருக்குது, சரியா? அதுக்காக தானே உட்காந்துருக்கீங்க. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ நாங்கள் வரேன். ஆசிரியர் என்பது அறப்பண்ணின்னு சும்மா சொல்லலை, தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு தியாக உள்ளங்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். அதை அற்புதமாக வழிநடத்தி சென்ற நிறுவனத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் அதே பணியில் இருக்கிறனால. எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஒரே ஒரு இறைவணக்க பாட்டு, நீங்கள் ஏதாவது மயில் டான்ஸ் அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. இறைவணக்க பாட்டு 10 நாளாக சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எத்தனை நாளாக சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஆண்டு விழாவில் இந்த குழந்தைங்களுக்கு அறியாத வயசில் லிப்ஸ்டிக் போட்டு விட்டா எந்த குழந்தையுமே வாயை மூடவே மூடாது. நாம்பளும் அப்படி தான் இருந்திருப்போம். ஏன் தெரியுமா? அப்படியே பேசுனா லிப்ஸ்டிக் உள்ளே போயிடும் பயம். இப்போ கூட போய் நோட் பண்ணி பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழாவிலேயே 3 மணிக்கு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்கார வச்சுருந்தேன். ஒரு குழந்தை கூட வாயவே மூடல, மேட்டூர் அணைக்கட்டு மாதிரியே வாய வச்சுருந்துச்சு. சார் வீடியோ தெரியுதில்ல சார், நல்லா ஜூம் பண்ணி காமிங்க, அவங்கள பார்க்கட்டும். நாங்கள் ஃபாதலாமா மிஸ், ஏன்னா லிப்ஸ்டிக் ஒட்டக்கூடாதான். நான் தெரியாதனமாக முருகன் பாட்டு வேற சொல்லி கொடுத்துட்டேன். முருகான்னு சொன்னால் ஒட்டிக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. லிப்ஸ்டிக் மட்டும் ஒட்டக்கூடாதுன்னு தெளிவாக இருந்துச்சுங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் உரிகா 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 உரிகானுச்சு. இதுதான் குழந்தைங்க பண்ணக்கூடிய செயல். அதைத்தான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொன்னாங்க. இந்த குழந்தைங்க எது பண்ணாலும் அழகாக தாங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கே பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர்கள் குழந்தை மனசோடு இருந்தால் மட்டும்தான் அவர்களையும் கட்டுப்படுத்தி அவர்களுக்கும் எழுத்தறிவித்து அவர்கள் கண்களையும் திறக்க முடியும். சொன்னால் அவர்களுக்கு தனித்திறமை இருந்தால் மட்டும்தான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்லையே வேலை பார்க்க முடியும்னா அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உண்மையா இல்லையா மேடம்? நீங்கள் பார்த்துருக்கலாம், காலையிலேருந்து எத்தனை மணிக்கு வந்து அந்த குழந்தைங்களை பத்திரமா அனுப்புகிற வரைக்கும். உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவ் விட்டாலே என்ன சொல்லுவீங்க பேரண்ட்ஸு? திங்கக்கிழமை எப்போ வரும்னே தெரியலம்போம். உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும், இதுங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடலான்னு நம்மளாம் காத்துக்கிட்டே இருப்போம். உண்மையா இல்லையாக்கா?
எத்தனை பேர் வீட்டில் பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறீங்க? சும்மா கை தூக்குங்க. அந்த அக்கா தான் உண்மையை சொல்கிறாங்க. சிறகடிக்க ஆசை எத்தனை பேர் பார்க்குறீங்க? எண்ணிக்கை கூடுது. அப்போ சிறகடிக்க ஆசை தான் டிஆர்பியில் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறப்போ. சின்ன மருமகள் எத்தனை பேர் பார்க்குறீங்க? சேதுக்கு கல்யாணம் ஆனிச்சா? இன்னும் ஆகலையா? பார்த்துக்கங்க. மேனேஜர் சார் சொல்கிறாரு, உட்காந்து குழந்தைங்களுக்கு நீங்களும் சொல்லி கொடுங்கன்னு. பாக்கியலட்சுமி எத்தனை பேர் பார்க்குறீங்க? 2 ஓட்டு வந்துச்சு. சிறகடிக்க ஆசை எத்தனை பேர் பார்க்குறீங்க? 20 ஓட்டு வந்துச்சு. சின்ன மருமகளுக்கு எத்தனை ஓட்டு? 30 ஓட்டு வந்துச்சு. சேதுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையானா இல்லைங்கிறாங்க. நல்லா யோசிங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு நாளைக்கு உட்காந்து மூளையில் அழுவுறதுக்கு அந்த அக்கா உட்காந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வாங்கிட்டு அவங்க அழுவுறாங்க. நம்ம மாசம் மாசம் கேபிளுக்கு 2,000 ரூபா கட்டிட்டு நம்ம உட்காந்து வீட்டில் அழுவுறோம். நம்ம வீட்டு குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். பாக்கியலட்சுமி குடும்பம் எப்படி இருந்தா நமக்கு என்னன்னு கேட்கிறேன் நான். உண்மையா இல்லையா? மேனேஜர் சார் சொன்னாங்கல்ல, குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்றோம்? டீயோ காஃபியோ போட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டில் சீரியலை பார்க்குறோம். 8 மணிக்கு மேலே குழந்தைங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன கேள்வி? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? நம்ம கேள்வி அது மட்டும்தான். நான் ஃபீஸ் கட்டுறேன்ல, நீ படிக்கிறது ஓ வேலை. உண்மையா இல்லை? கேட்குறோமா கேட்கறது இல்லையா? நம்ம குழந்தைங்கள்ட்ட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? நோட்டெல்லாம் எடுத்து வச்சிரு, பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு, பென்சில்லாம் பத்திரமா எடுத்து வச்சியா? எல்லாத்தையும் குழந்தைங்கள்ட்ட கேள்வி மட்டும்தான் கேட்குறமே தவிர அந்த குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கிறத யாருமே நம்ம நோட் பண்ணுறதே கிடையாது. தயவு செய்து பெற்றோர்கள் உட்கார்ந்து செல்போன்லையும் தொலைக்காட்சியிலையும் நேரத்தை செலவிடுறதை விட தன்னுடைய குழந்தைகளுக்கு நாம் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு திரும்ப வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கணும்னு பெற்றோர்கள் நீங்கள் நினைச்சா மட்டும்தான் நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தோட தலைமுறை நல்லபடியாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இல்லையா? இவங்க தொழிலில் ஏதாவது குறை வச்சுக்கிறாங்களா? அவங்க டீச்சர்ஸ் யாராவது? வாய்ப்பே இல்லை. அவங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க, அழகாக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஏன்னு போடுறதுக்கு அவங்க எத்தனை மாதம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே பயிற்சியை நீங்களே போய் வீட்டில் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமும் உங்கள் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வளம் வருவாங்க. உண்மையா இல்லையா? தயவு செய்து உங்கள் குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்கணும். அந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போதே நீங்கள் எல்லாரும் கை தட்டிங்கன்னா இன்னும் அந்த குழந்தைங்க சிறப்பாக ஆடி இருப்பாங்க அந்த குழந்தைங்க. ஆமாவா இல்லையா? முடிக்கும் போது தான் நம்மளாம் கை தட்டுறோம். ஏன் கை தட்டுறோம்? டான்ஸ் எப்போ முடியுதோ, சூப்பர் சிங்கர்லையோ ஜோடி நம்பர் 1லையோ யாரோ வீட்டு புள்ள பரிசு வாங்கினா நம்ம வீட்டில் உட்காந்து கை தட்டுறமே. நம்ம வீட்டு குழந்தைகள் நம்ம கண்ணு முன்னாடி ஆடும்பொழுது நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க திறமையில மிகச்சிறந்த திறமைசாலிகளாக வளம் வருவாங்க. நல்லா அந்த குழந்தைகளை பாராட்டி ஒரு கைத்தட்டு கொடுங்க. கேப்பே விடாம சீரியலை பார்க்க முடியுது. 10 நிமிஷம் நம்ம பேசினா காது அந்த பக்கம் போகுது. நமக்கு வளர்க்க தெரியாதா? இவங்க வந்து நமக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்களேன்னு. குழந்தைங்க உண்மையிலே நம்மளை விட புத்திசாலி தாங்க. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறவங்கள கை தட்டுங்க பார்ப்போம். சூப்பர். கை தட்டுற எல்லாத்துலேயுமே செல்ஃபோன் இருக்குது தானே? ஆமாவா இல்லையா? நம்ம குழந்தைங்கள நாம தான் கெடுக்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு அரை இட்லி அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு நீங்கள் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவனே தன்னால் சாப்பிட போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ சீக்கிரம் சாப்பிட்டா தான் அம்மா உனக்கு செல்லு கொடுப்பேன் சொல்கிறோமா இல்லையா? அந்த பழக்கத்தை பழக்கிறது யாரு? நாம தானே பழக்கி கொடுக்குறோம். தயவு செய்து அந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க. எந்த குழந்தைக்கும் நீ சாப்பிட்டா மட்டும்தான் நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போவேன், நீ சாப்பிட்டா மட்டும்தான் நீ கேட்ட பொருளை உனக்கு வாங்கி தருவேன், அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மூளையை திசை திருப்பி தயவு செய்து அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு வாங்க. செல்ல கொடுத்து செல்லமும் கொடுத்து தயவு செய்து அந்த குழந்தைங்களை கெடுக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்காரரு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களாம், அவங்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோனுக்கே சார்ஜ் போடுவாங்களாம். அப்புறம் எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைங்க முன்னாடி நம்ம 2 பேருமே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தா நம்ம பிள்ளைங்களை செல்ஃபோனை எடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நம்மளே தவறு பண்ணும்போது அந்த குழந்தைங்க கேட்குமா? நாங்கள் பீரோவில் வச்சு பூட்டிடுவோம் மேடம். பட்டன் ஃபோன் இருக்குல்ல, நோக்கியா ஃபோனு, முக்கியமான ஃபோனுன்னா அந்த ஃபோனை தான் நாங்கள் பேசிக்குவோம்.
முக்கியமான மெசேஜ்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் அந்த ஃபோனுக்கு தான் வரும். நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் குழந்தைங்களுக்கு டச்சு ஃபோனை நாங்கள் கண்ணிலேயே காமிக்கிறது இல்லை, எங்கள் பிள்ளைகள் செல்ஃபோனை பயன்படுத்துவதே இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நாம் குழந்தைங்க முன்னாடி அதை அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட செல்ஃபோனை கொடுன்னு அடம் பிடிச்சி கேட்கவே மாட்டாங்க. நான் எத்தனையோ இடத்துல பார்க்குறேன், பஸ்ஸில் பார்க்குறேன், ட்ரெயினில் பார்க்குறேன், ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். எந்த இடத்துல ஒரு குழந்தைங்க உட்காந்துருக்கோ, இந்த பேரண்ட்ஸுக்கு நமக்கு தொல்லை இல்லையா, தொல்லை இல்லாமலே இருந்தால் போதுன்னு அவங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கா நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? தயவு செய்து அந்த குழந்தைங்க செல்ஃபோனை அதிகமாக நோண்ட இந்த கை விரல்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டு, கண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் பாதிக்கப்பட்டு எண்ணி 15 வயசுல அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும். நிச்சயமாக கண்ணாடி போடக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடும். அந்த குழந்தைங்க செல்ஃபோனை பார்க்க என்ன பக்க விளைவுகள் வருதோ, தயவு செய்து அந்த குழந்தைங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வழியை நாம் பார்க்கணும்னா முதல்ல நாம் திருந்தணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை திருத்த ஆரம்பிக்கணும். உண்மையா இல்லையா? குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்ல விஷயத்த சொல்கிறேன்னா மனசில் வாங்கிட்டு ஒரு 10 பேர் நீங்கள் திருந்தினாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது நம்மளுடைய பள்ளிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாகவே நான் கருதுவேன். ஏன்னா என்னை இங்கே சிறப்பழைப்பாராக கூட்டு வந்து பேச வைக்கிறீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை நல்லா வரையும், ஒரு குழந்தை நல்லா டான்ஸ் ஆடும், ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடும், ஒரு குழந்தை நல்லா ஓடும். எந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதராக உங்கள் குழந்தைகள் வளம் வருவாங்க. அந்த புள்ள நல்லா டான்ஸ் ஆடுது, நீயும் ஆடு. அந்த குழந்தை நல்லா பாட்டு பாடுது, நீயும் பாடு. அந்த குழந்தை நல்லா படிக்குது, நீயும் படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த 5 விரல் ஒன்றா இருக்குதா? ஒன்றா இருக்குதா? கேட்குதா கேட்கலையா? கேட்குதா கேட்கலையா? பதில் சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்தில் பேச்ச முடிப்பேன். வீட்டுக்காரர் சம்பளம் கொடுக்கலன்னா முறைச்சி பார்க்குற மாதிரி என்னையும் முறைச்சி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவேன். இப்போ கேட்குதா? 5 விரல் ஒன்றா இருக்கா? இப்போ பாருங்க சத்தம் எப்படி வருதுன்னு. அது வரைக்கும் கேட்குது இல்லை? 5 விரல் ஒன்றா இருக்கா? இந்த 5 விரலுக்குள்ளே சண்டை வந்துச்சு. இந்த கட்ட விரல் சொன்னிச்சா, இருக்கிற 5 விரல்லே நான் தான் பெஸ்ட்டு, நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு நான் தான், எல்லாத்தோடையும் சவால் விடுற விரல் யாரு? நான் தான். அப்போ நான் தானே பெரிய ஆள், என்ன இல்லாமல் சாப்பாடு நீ அள்ளி சாப்பிட்ருவியா, இப்படி தான் அள்ளி சாப்பிட்டுன்னு சவால் விட்டுச்சான். இந்த விரல் சொன்னிச்சா, என்னதான் நீ சவால் விடுறதுக்கு பயன்பட்டாலும் நான் தாண்டா எல்லாத்தையும் மிரட்டி பேசுகிறாலும் நான் தான். யாராவது வழி கேட்டாலும் இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போய் சொல்கிறது அதிகாரப்படுத்தக்கூடிய விரல் இந்த விரல் தான். நான் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இது சவால் விட்டுச்சான். இந்த நடுவிரல் சொன்னிச்சான், நல்லா கையை 5 விரலை நீட்டுங்க அந்த கையில். இதில் பெரிய விரல் யார்? நான் தானே. நீ எத்தனை பேர் இருந்தாலும் தனியாக தெரியுது, நான் ஒரு ஆள் தான், நான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னுச்சான். அடுத்ததா மோதிர விரல் சொன்னிச்சான், நீ என்ன தான் சவால் விட்டாலும், நீ என்ன தான் ஆளை மிரட்டி பேசுறதுக்கு பயன்பட்டாலும், இருக்கிறதுலே நீ பெரிய ஆளாக இருந்தாலும் தங்கம், வைரம், பவளம், வெள்ளி எத்தனை வாங்கினாலும் என் விரலில் தான் போட்டு அழகு பார்ப்பாங்க. மிகப்பெரிய சிறப்பு எனக்கு தான் இருக்குது, நான் தான் பெரிய ஆள்னு சொன்னிச்சான். கடைசியாக சுண்டி விரல் இருந்துச்சு. பாவ மாட்டோம், நம்ம எதுக்குமே ஆகலையே, சவால் விடவும் பயன்படலையே, மோதிரம் போடுறதுக்கும் பயன்படலையே, இருக்கிறதுலே நம்ம மட்டும்தானே குறையா இருக்குமே, நம்ம எதுக்குமே பயன்பட மாட்டோமோன்னு கவலைப்பட்டு போய் கடவுள்கிட்ட வேண்டுச்சான். கடவுள் சொன்னாரா, 2 கையை கூப்பி என்னை வணங்கும் போது சவால் விடுற விரல்லேருந்து, மோதிரம் போடுற விரல்லேருந்து, பெரிய விரல்லேருந்து எல்லாம் பின்னாடி இருக்கு. குறையாக இருக்கக்கூடிய நீதான் என்ன பார்க்கும்போது முதல்ல தெரிகிற விரலே நீதானே, நீதான் முதன்மையானவன்னு கடவுள் அந்த விரலுக்கு சொல்லி கொடுத்தாராம். வாழ்க்கையில் எதையுமே குறையா பார்க்காதீங்க, நிறையா பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம நல்லாவே இருக்க முடியும். ஏன் தெரியுமா? குழந்தைங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க புத்திசாலியாக பேசுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த குழந்தைங்க நமக்கு சொல்லி தராங்களா இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு பையன் வீட்டில் ரிமோட்டை உடச்சி விட்டான். அவங்க அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனேயே சில பிள்ளைங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அப்பா நான் டிவி ரிமோட்டை உடச்சிட்டேன்பான்னு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். அப்பா கிட்ட போடணுன்னே, அப்பா நீயும் கடவுள் ஒன்றுப்பா, நீயும் கடவுள் ஒன்றுப்பானா. நீயும் கடவுள் ஒன்றா? என்னடா என்னை போய் கடவுளுக்கு நிகராக சொல்கிற? நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், நீயும் தெய்வமும் ஒன்றுப்பான்னா. எப்படி தங்க சொல்கிற? பின்னாடி நடக்கிறத நீ முன்னாடியே சொல்கிறப்பா, அப்படி கடவுள் தானேப்பா அப்படின்னா. நான் என்னடா அப்படி சொன்னேன், பின்னாடி நடக்கிறத முன்னாடி நடக்கிறது எப்படா நான் சொன்னேன்னு. இல்லை, நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க, செல்ஃபில் வச்சுருக்க ரிமோட்டை எடுக்காதடா,
கீழே உடஞ்சிரும்னு சொன்னீங்கல்லப்பா, அது உடஞ்சிருச்சுப்பான்னா. அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தைய திட்டுறதா அடிக்கிறதா என்னன்னே தெரியலன்னா, நம்மளை விட மிகச்சிறந்த புத்திசாலிகள் தான் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமாக நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் சிறந்த மாணவர்களாக, சிறந்த மனிதராக இந்த ஊரில் இல்லை, நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பிள்ளைகளாக வரக்கூடிய பிள்ளைகள் யாருன்னா நமது பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த குழந்தைங்களை தட்டி தட்டி கொடுத்து வளருங்க. காலைல எந்திரிச்ச உடனே அந்த குழந்தைங்களை நீங்கள் எப்படி எழுப்புறீங்க? நாகப்பட்டினம் கலெக்டர் எந்திரிமான்னு எழுப்பணும், நாகப்பட்டினம் கவுன்சிலரை எந்திரிமான்னு எழுப்பணும், நாகப்பட்டினத்தில் சிறந்த டாக்டரை எந்திரின்னு எழுப்பணும். காலைல எந்திரிச்ச உடனே நீங்கள் அப்படியே எழுப்புறீங்க, ஷானியனை எந்திரி சொல்கிறோமா இல்லையா? எருவ மாடு மாதிரி பல்ல காமிச்சு தூங்குது பாரு, சொல்கிறோமா இல்லையா? குழந்தைகள் எப்போதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாம் நல்ல வார்த்தைகளை குழந்தைங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களும் நல்ல வார்த்தைகளை திரும்பி நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னால், பேச்சிலேயே நல்ல வார்த்தைகளை குழந்தைங்களுக்கு விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விளையிற வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாதான் சிறந்த மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவர்கள் வலம் வருவார்கள். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. எப்போதுமே குழந்தைங்களை திட்டாதீங்க. ஒரே ஒரு சின்ன குழந்தை, நம்மெல்லாம் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம்ல, எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? சம்பாதிக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் தான் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க கூட ஒத்துக்கலாம். ஆனால் சம்பாதிக்காத பெற்றோர்களுக்கு கூட வீட்டில் உட்காந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய டென்ஷனை பூரா அந்த குழந்தைங்க மேலே காமிக்கிறோம். இதே மாதிரி ஒரு 5 வயசு மதிக்கத்தக்க குழந்தை அழகா ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஆப்பிள் படம் வரைஞ்சி கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சிச்சு. அப்பா நான் அழகாக வரைஞ்சிருக்கேன் அப்பான்னு காமிச்சிச்சு. அவங்க அப்பா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் கம்ப்யூட்டரையே நோண்டிக்கிட்டு எனக்கு வேலை இருக்கு போ அந்த பக்கம் அப்படின்ட்டார். அந்த குழந்தை பாராட்டுவாங்கன்னு நினச்சி ஆசையாக போய் காமிச்சிச்சு. கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மாட்ட கொண்டு போய் அந்த ஆப்பிளை காமிச்சிச்சு. அம்மா நான் அழகாக வரைஞ்சிருக்கேனான்னு கேட்டுச்சு. அவங்க அம்மா வேலை செய்கிற அவசரத்தில் உங்கள் அப்பா அங்கே தானே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் காமிக்க வேண்டியதானே, நான் வெங்காயத்தை நறுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கேட்குறேன்னாங்க. அந்த குழந்தைக்கு கோபம் வந்துச்சு. நேராக டைனிங் டேபிளில் சமைச்சு வச்சுருந்த அத்தனை சமையலையும் நேராக இழுத்து தள்ளி விட்டுச்சு. அப்பாவும் வந்தாங்க, அம்மாவும் வந்தாங்க. 10 நிமிஷம் அந்த குழந்தைய அடி அடி நடிச்சாங்க. 15 நிமிஷமாக திட்டி தீத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அரை செகண்ட் அந்த குழந்தை வரைஞ்சிட்டு வந்த ஆப்பிள் அந்த படத்தை வரைஞ்சி சூப்பராக வரைஞ்சிருக்க தங்கன்னு அந்த அப்பா சொல்லியிருந்திருக்கலாம். வெங்காயம் நறுக்கிறத ஒரே ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு ஒரு அரை செகண்ட் அந்த குழந்தை வரைஞ்சிருந்த அந்த படத்தை பார்த்து சூப்பராக வரைஞ்சிருக்க தங்கன்னு சொல்லியிருந்தா அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஓவியராக வந்திருப்பா. அந்த குழந்தை டைனிங் டேபிளில் இருந்த பொருளை பூரா தள்ளி விட்டனே 10 நிமிஷம் அடிக்கிறதுக்கும் 15 நிமிஷம் திட்டி தீக்கிறதுக்கும் நேரத்தை ஒதுக்குன அந்த பெற்றவங்க அந்த குழந்தையை பாராட்டுறதுக்கு ஒரு அரை செகண்ட் ஒதுக்குறதுக்கு மறுக்கிறாங்க இல்லையா? அங்கே தான் அந்த குழந்தைகளை வளர்க்கறதை நம்ம தப்பு பண்ணுறோம். உங்கள் குழந்தைங்க எது பண்ணாலும் பாராட்ட கற்றுக்குங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவாங்க. எப்போதுமே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான்னு மற்ற பிள்ளைகளை பார்த்து பார்த்து உங்கள் பிள்ளைகளை வளர்த்திங்கன்னா நிச்சயம் நல்ல குழந்தைகளை வளர மாட்டாங்க. இன்னும் நிறைய நடனங்கள் இருக்குது, நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே இங்கே நிறைய பரிசு கொடுப்பீங்களே மேடம் இப்போ குழந்தைங்களுக்கு, அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? நான் 1 மணி நேரம் பேசுவேன். அதான் இப்படி மிரட்ட வேண்டியிருக்கு பார்த்தியா? எல்லா வீட்டு குழந்தைங்களும் இங்கே பரிசு வாங்குவாங்கல்ல, எதுக்காக பரிசு வாங்குறாங்க? ஏதோ ஒரு திறமையை சாதிச்சிருக்காங்க, அதுக்காக பரிசு கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கை தட்டிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாவில் எல்லா குழந்தைங்களும் பரிசு வாங்கினாங்க. ஒரு குழந்தை எந்த போட்டியிலையுமே கலந்துக்கல, எதுலேயுமே பரிசு வாங்கலை. கடைசியில் அவங்க அம்மா கூட உட்கார்ந்துருந்தான். இந்த பரிசு வாங்கக்கூடிய பெற்றவங்கள்லாம் இருக்காங்கல்ல, வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, பிள்ளைக்கு 2 முத்தம் கொடுத்தாங்க, வான்னு பரிசை குத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த எந்த போட்டியிலையுமே கலந்துக்காம பரிசே வாங்காத அந்த மாணவனும் அந்த தாயும் கடைசி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. பரிசு வாங்க வாங்க கூட்டம் கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, நாற்காலி எல்லாம் காலி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பரிசே வாங்காத அந்த அம்மாவுக்கு கோவம் வருமா வராதா? அவங்க சொன்னாங்க, ஏய் எதுக்குடா நீ மட்டும் உட்காந்துருக்க, எல்லாரும் ப்ரைஸ் வாங்குறாங்க, அவங்கெல்லாம் வந்ததில் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க எந்திரிச்சு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது, நீ தான் பரிசே வாங்கலையே, நம்ம உட்காந்துங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டப்போ அந்த குழந்தை அந்த அம்மாட்ட என்ன தெரியுமா சொன்னா? அம்மா எல்லாரும் பரிசு வாங்கினாங்க தான், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க தான், எல்லாரும் அவங்க பாட்டில் பரிசை வாங்கி கிளம்பிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க.
கடைசியாக பரிசு வாங்கக்கூடிய மாணவனுக்கு யாருமா உட்காந்து கைத்தட்டுவான்னு அந்த குழந்தை கேட்டுச்சான். அப்பதான் அந்த தாய் சொன்னாலா, என் புள்ள போட்டியில் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நல்ல குணமுள்ள மாணவனாக வளர்ந்து வரானே, அதுதாண்டா இந்த உலகத்துக்கு தேவையான மிகச்சிறந்த பரிசுன்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் டான்ஸ் ஆடும்போது நம்ம புள்ள டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வாங்கினா போதும்னு இடத்த ஒவ்வொருத்தரும் காலி பண்ணிக்கிட்டே இருக்காம, கடைசி வரைக்கும் எல்லா குழந்தைகளும் நடனமாடி பரிசு வாங்கி எல்லாரும் ஒற்றுமையாக கைத்தட்டி சென்றீங்கன்னா நிச்சயம் அது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அது விதையாகத்தான் இருக்கும். நிச்சயம் விருட்சமான மரமாக வளர்வதற்கான அடிப்படையே உங்கள் கைத்தட்டல் மட்டும்தான். அதை செய்வீங்கல்ல? செய்வீர்களா? செய்வீர்களா? கேட்கல சத்தமா ஒவ்வொரு குழந்தையும் பரிசு வாங்கும்போது என்ன பண்ணணும்? மற்ற வீட்டு குழந்தைகளையும் தன் வீட்டு குழந்தைகளாக நினைச்சு அந்த குழந்தைகளுக்கும் கைத்தட்டி நீங்க ரசிச்சு அவங்களையும் நீங்க ஊக்குவிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.